ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் என்னென்னலாம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். ஸோ மேஜராக ஒன்றும் இல்லை, அதில் ஒரு 5 டாபிக்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் தெர்மோகிராஃபி, எண்டோஸ்கோபி யூனிட், லேசர் இன் மெடிசின், கிரையோஜெனிக் அப்ளிகேஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு டெலிமெடிசன். இதான் வந்து யூனிட் 5ஓட கண்டென்ட்டே. ஓகேவா? இதை தவிர்த்து இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்கேஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா செமினார் மாதிரி யாராவது எடுக்கிறதா இருந்தா சொல்லு, நான் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொல்றேன். நீ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு கூட நீயே கூட ப்ரெசென்ட் பண்ணலாம் இங்கே. ஓகேவா? வில்லிங்னஸ் யாராவது இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி கேளு, நான் சொல்றேன் டாபிக்ஸு. ஸோ அதை நீங்க வந்து இங்கே செமினாராக கூட நீங்க எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேசர் இன் மெடிசன் அண்ட் கிரையோஜெனிக் அப்ளிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தெர்மோகிராஃபி அண்ட் எண்டோஸ்கோபி யூனிட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா லேசரும் கிரையோஜெனிக்ஸும் பேசிக்ஸ் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெர்மோகிராஃபி அண்டு எண்டோஸ்கோபி யூனிட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை லேசர்? லேசர்னா என்ன? லேசருடைய அப்ரிவேஷன் என்ன சொல்லு? Light amplification by stimulated emission and radiation. That's very good. ஓகே. ஸோ லேசர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? Surgery, sir. என்ன டைப் ஆஃப் சர்ஜரி? Cataract surgery. ஓகே. ஐல. ஓகே. அப்புறம் நிறைய சர்ஜரிக்கு இப்போ யூஸ் பண்றாங்க சார். ஓப்பன் ஹார்ட் கூட இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஓகே, இட்ஸ் வெரி குட். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்தமாலஜி, ஐ ஆப்ரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரி, ரெட்டினால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு லேசரை வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ரிமூவல் ஆஃப் டியூமர்ஸ். ஓகேவா? ஸோ கேன்சர் மாதிரியான செல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து லேசர்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ்லாம் இருக்குது? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் +2 லெவலில் ஃபிசிக்ஸில், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்லலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் உனக்கு தெரியும்? எனி ஐடியா? Gas laser, solid state laser, semiconductor laser. ஓகே. Dye laser, metal vapor laser. ஓ, ஓகே, வெரி குட். ஸோ இது எல்லா டைப்ஸ் ஆஃப் லேசர் வந்து நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் லேசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன் ஃபீல்டில் லேசருடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ as you say that the word laser is an acronym for light amplification by the stimulated emission of radiation. Okay, so laser is a device that amplifies or increases the intensity of light and produces a high directional light. இது எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும். ஓகே. ஸோ இன் ஜென்ரல் ஒர்க்கிங் ஆஃப் லேசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா when electron jump from higher energy level to lower energy level it emits a light. ஓகே. ஸோ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு travel ஆகும்போது it emits a light particles with an energy which is equal to the energy between the two different levels. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ E1ன்றது ஹையர் எனர்ஜி லெவல், E2ன்றது ஹையர் எனர்ஜி லெவல் அண்ட் E1ன்றது லோயர் எனர்ஜி லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த லைட் பார்ட்டிகல்ஸோடைய எனர்ஜி வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த E2 அண்ட் E1. ஓகேவா? ஹையர் எனர்ஜி லெவல் அண்ட் லோயர் எனர்ஜி லெவலோடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த லைட் பார்ட்டிகளோடைய எனர்ஜியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து படித்தது தான். அப்சார்ப்ஷன்ன்றது என்ன? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு உன்னுடைய ஆட்டம் எலக்ட்ரான் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா இட் அப்சர்வ் சம் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு தி E2 minus E1. தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தயர் ஹையர் எனர்ஜி அண்ட் lower energy level. Okay, the next one is spontaneous emission.
Spontaneous emission is a process by which electron in excited state return to the ground state by emitting photons. Excited stateன்றது higher energy level. Okay, so அதுல இருந்து உன்னுடைய எலக்ட்ரான் வந்து lower energy லெவலான ground stateக்கு வரும்போது it emits some photons. ஓகேவா, ஸோ அந்த ஃபோட்டானோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா which is equal to the difference between their higher energy and lower energy level. So next one is stimulated emission. ஸோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இதுதான் வந்து லேசருடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா இன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் த எலக்ட்ரான் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட் நீட் நாட் வெயிட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் லைஃப் டைம். ஓகே, பட் இன் ஸ்பான்டேனியஸ் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த எலக்ட்ரானுடைய கம்ப்ளீட் லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜிக்கு டிரான்சிஷன் நடக்கும். பட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படி கிடையாது. இன்கமிங் ஃபோட்டான் வந்து அதை வந்து இன்டியூஸ் பண்ணி ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது. ஓகேவா, அதாவது லைஃப் டைம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னோட எலக்ட்ரான் வந்து ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு டிராவல் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சொல்கிறோம். ஸோ இதை பேசிஸ் பண்ணி தான் இதை பேசிக்காக வச்சு தான் உன்னுடைய லேசர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசர். வாட் ஆர் மீன்ஸ் coherent, directionality, monochromatic and high intensity. Coherence in the sense same frequency, same phase, இது எல்லாமே. ஓகேவா, டைரக்ஷனாலிட்டின்றது சிங்கிள் டைரக்ஷன், ஸோ எனி வேரியேஷன்ஸ் இல்லாம சிங்கிள் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. ஓகே, மோனோக்ரோமேட்டிக்ன்றது சிங்கிள் கலர். ஓகே, அண்ட் ஹை இன்டென்சிட்டின்றது when compared to normal light, லேசர் லைட்டோட இன்டென்சிட்டி வந்து இட் should be very high. ஓகேவா, ஸோ லேசர் அண்ட் மெடிசின்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலா, ஓகேவா, ஸோ ஜென்ரலா மெடிசின் ஃபீல்டில் லேசர் எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேசர் ஆர் யூஸ்டு ஃபார் பிளட்லெஸ் சர்ஜரி. பிளட்லெஸ் சர்ஜரின்றது வித்தவுட் நைஃப். ஜென்ரலி சர்ஜரி அப்படின்னா என்ன, நைஃப் யூஸ் பண்ணி அந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ணி உள்ள என்ன ஆகோ அதுதான். பட் லேசர்ன்றது பிளட்லெஸ் சர்ஜரி. டைரக்டா வந்து நம்ம லேசர் லைட்டை நம்ம பாடிக்குள்ளார இன்சர்ட் பண்ணி என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ண போறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் செல்லே இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லேசர் லைட்டை நம்ம பாடியில இன்சர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட்ல உள்ள இந்த கேன்சர் செல்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லேசர்ஸ் ஆர் யூஸ்டு டு டெஸ்ட்ராய் கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஒரு சர்டன் டயாமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு டயாமீட்டர் எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால நார்மல் ஆப்ரேஷன் மூலயமா நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம லேசரை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணி லேசர் லைட் இன்சர்ட் பண்ணி கிட்னி ஸ்டோனை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அண்ட் தென் த லேசர் ஆர் யூஸ்ட் இன் த கேன்சர் டயக்னோசிஸ் அண்ட் தெரப்பி. ஸோ வாட் டைப் ஆஃப் கேன்சர், ஓகேவா, ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்கு, ஸோ எல்லாமே லேசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டயக்னைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம லேசர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐ லென்ஸ் கர்வச்சர் அண்ட் கரெக்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரியே ஷார்ட் சைட்டட்னஸ் அண்ட் லாங் சைட்டட்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து லேசர் யூஸ் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆப்டிகல் ஃபைபர் எண்டோஸ்கோப் டு டிடெக்ட் அல்சர் இன் த இன்டெஸ்டைன்ஸ். ஸோ இன்டெஸ்டைன்ஸ்ல என்ன டைப் ஆஃப் அல்சர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ அல்சர் இருக்கா இல்லையா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி அதில் லேசர் லைட்டை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன டைப் ஆஃப் அல்சர் அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்ம டயக்னைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து கொடுக்கலாம். Okay, so liver and lung diseases could be treated by using lasers. So liverலயோ இல்லை லங்லயோ என்ன டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து இருக்கு, ஓகே, ஸோ அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே லேசர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் செல்ஸ். ஸோ நம்ம பாடியில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் செல்லுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு லேசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த டியூமர் சக்ஸஸ்ஃபுல்லி. முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ டியூமர்ஸ் வந்து இன்சைட் த பாடி அண்ட் அவுட் சைட் த பாடி எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேசர் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோட்டோதெர்மல் அப்ளிகேஷன் அண்ட் ஃபோட்டோ கெமிக்கல் அப்ளிகேஷன் டூ டைப்ஸ். ஓகேவா, ஸோ இதில் எப்படி வந்து லேசர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். ஸோ லேசர் ஹீட்டிங் ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் யூஸ்டு ஃபார் 2 சர்ஜிக்கல் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ நார்மல் சர்ஜரி பண்ணும்போது உன்னுடைய லேசர் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ மேஜர்லி டூ, ஒன் இஸ் கட்டிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபோட்டோ கோஆகுலேஷன். ஸோ கட்டிங்ன்றது நமக்கே தெரியும், ரிமூவல். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்தமாலஜியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆப்தமாலஜி இன் த சென்ஸ் ஐ. ஓகேவா, ஸோ ஐயோடைய ப்ராப்ளமை பேஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டிங் வாஸ் யூஸ்டு இன் ஆப்தமாலஜி. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு treat a variety of eye problems, including a retinal bleeding, excessive growth of blood vessels in eye caused by diabetes, and also for spot welding.
ஸோ என்ன டைப் ஆஃப் ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் ஐ ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினல் ப்ளீடிங். ஸோ நம்ம ஐல உள்ள ரெட்டினால ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸசிவ் growth ஆஃப் blood vessels இந்த ஐ காஸ்ட் பை த டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய விஷனே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸசிவ் growth ஆஃப் blood vessels. ஸோ உன்னுடைய ரெட்டினால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் growth ஆஃப் blood vessels வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா யூசிங் லேசர் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய அந்த blood vessels-அ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் ஸ்பாட் வெல்டிங்ன்றது என்ன அப்படின்னா ரீஅட்டாச்சிங் ரெட்டினாஸ் ஃப்ரம் பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ ரெட்டினாவை திரும்ப எகெயின் என்ன பண்ணலாம்னா உன்னுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த ஐல வந்து நம்ம ரீஅட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்பாட் வெல்டிங் என்ற ப்ராசஸை நம்ம அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ ஸ்பாட் வெல்டிங் இன் த சென்ஸ் அந்த இடத்துல வெல்டிங் மாதிரி நம்ம வந்து லேசர் லைட்டை இன்சர்ட் பண்ணி அந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் அகெயின் யூ ஹேவ் டு ரீஅட்டாச் இட். ஓகே. அண்ட் ஃபோட்டோ கோஆகுலேஷன் தான் வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங்க்கு மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபோட்டோ கோஆகுலேஷன்ன்றது என்னன்னா ஒன் டைப் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் பை யூசிங் அ லேசர் டு சீல் ஆர் டு டெஸ்ட்ராய் த அப்நார்மல் அண்ட் லீக்கிங் பிளட் வெசல்ஸ் இன் த ரெட்டினா. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ளீடிங்கை நம்ம ரிமூவ் பண்ணணும், அந்த ப்ளீடிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா வி ஹாவ் டு சீல் தட் பார்ட். ஓகே. ஸோ அந்த சீலிங் பார்ட் என்ன நடக்கும், சீலிங் பார்ட் எப்படின்னா த்ரூ யூசிங் த லேசர் ஃபோட்டோ கோஆகுலேஷன் தான். ஓகே. கோஆகுலேஷன்ன்றது ஒன் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே. அண்ட் டு டெஸ்ட்ராய் த அப்நார்மல் அண்ட் லீக்கிங் பிளட் வெசல்ஸ் இன் த ரெட்டினா. ஸோ யூசிங் த சேம் ஃபோட்டோ கோஆகுலேஷன் வி ஹாவ் டு destroy that abnormal blood vessels. தேவையில்லாம அந்த blood vessels எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த அதுல இருந்து லீக் ஆகக்கூடிய அந்த blood substance வந்து என்ன பண்ணலாம், you have to stop. ஓகே. ஸோ ஸ்டாப் பண்ணி சீல் பண்ணி அந்த ஆப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. ஸோ என்ன டைப் ஆஃப் லேசர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் அயன் லேசர்ஸ். ஓகே. ஸோ ஃபோட்டோ கோஆகுலேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஆர்கன் அயன் லேசர் அண்ட் Nd:ARC லேசர் ஆர் யூஸ்டு ஃபார் பிளட் வெசல் அண்ட் டிஷ்யூ கோஆகுலேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கோஆகுலேஷன் அப்படின்றது பர்டிகுலர்லி ஃபார் ஐ. ஓகே. பட் நார்மல் பிளட் வெசல் அண்ட் டிஷ்யூ கோஆகுலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது Nd:ARC லேசர். ஓகேவா. நியோபிடியம், எட்ரியம், ஆர்கன் அண்ட் ஸோ த டைப் ஆஃப் லேசரை தான் நம்ம வந்து ஃபோட்டோ தெர்மல் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபோட்டோன்றது லேசர் லைட்டு, தெர்மல்ன்றது அந்த லைட்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டு. ஓகே. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து என்ன அப்ளிகேஷன் அப்படின்றது தான் இது. அண்ட் தென் ஃபோட்டோ கெமிக்கல் அப்ளிகேஷன். ஸோ ஃபோட்டோ கெமிக்கல் அப்ளிகேஷன்ன்றது என்ன அப்படின்னா this laser can be used to diagnose and treat the diseases non-surgically without any surgery. ஓகே. ஸோ சர்ஜரியே இல்லாமல் நம்ம என்ன டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டயக்னைஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து என்னது திஸ் டைப் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் லேசரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ திஸ் லோ பவர் லேசர் கேன் இன்க்ளூட் மோர் கெமிக்கல் என்சைமேட்டிக் மெட்டபாலிக் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ இந்த லோ பவர் லேசரை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ கெமிக்கல் என்சைம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா. ரீசென்ட்லி லேசர் கேன் யூஸ் டு கியூர் ஸ்கின் கேன்சர். ஸோ ஸ்கின் கேன்சரை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லேசரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேசர் ஃப்ளோரசன்ஸ் பிராங்கோஸ்கோப் அப்படின்ற ஒரு device. So it can be used to detect the lung tumors in the early stage. So lungல கூட டியூமர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த லங் டியூமர்ஸை ஏர்லி ஸ்டேஜே நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு we have to use லேசர் ஃப்ளோரசன்ஸ் பிராங்கோஸ்கோப் அப்படின்ற டிவைஸ். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா லங் டியூமரை ஏர்லி ஸ்டேஜில் நம்ம டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ that's all about the application. So next different types of lasers என்னென்ன இருக்கு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயோட் லேசர். டயோட் லேசரில் நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ஓகே. சிலிக்கான் லேசர் அண்ட் ஜெர்மானியம் லேசரை வந்து நம்ம டயோட் லேசரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டைனமிக் தெரப்பி, டயக்னோஸ்டிக் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ நார்மல் சர்ஜரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டயோட் லேசர். ஸோ இது offers many advantages. They minimize the blood while operating and reduce swelling and eliminate pain. ஸோ ஜென்ரலி நார்மல் சர்ஜரிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் டயோட் லேசர். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ நிறைய ப்ளீடிங் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ளீடிங்கை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ரெடியூஸ் ஸ்வெல்லிங். ஓகே. அண்ட் எலிமினேட்ஸ் பெயின். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து
டயோட் லேசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, தே கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் கோஆகுலேட்டிங் பிளட் வெசல்ஸ், கட்டிங் டிஷ்யூ அண்ட் ரிமூவிங் கேன்சர்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து டயோட் லேசரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, பிளட் வெசல்ஸை கோஆகுலேட் பண்ணுறது. கோஆகுலேட்னா என்ன, கோஆகுலேஷன்னா என்னன்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா, ஒரு சீலிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டையே நம்ம சீல் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ப்ளீடிங் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, அண்ட் கட்டிங் டிஷ்யூஸ். ஸோ அன்வான்ட் டிஷ்யூஸ், அப்நார்மல் டிஷ்யூஸ் ஏதாவது நம்ம ஸ்கின்லேயோ இல்லை வேற எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கும், அண்ட் தென் பை அண்ட் டு யூஸ் ரிமூவிங் கேன்சர் செல்ஸ். ஸோ கேன்சர் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து டயோட் லேசர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லேசர் இஸ் சாலிட் ஸ்டேட் லேசர். அண்ட் சாலிட் ஸ்டேட் லேசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன் இஸ் ரூபி அண்ட் என்டிஆக் லேசர்ஸ். இன்னும் நிறைய சாலிட் ஸ்டேட் இருக்கு. மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது ரூபி டைப் அண்ட் என்டிஆக் லேசர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மேஜராக சாலிட் ஸ்டேட் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ அந்த டென்டிஸ்ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் அந்த நம்ம லேசரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த டூத் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஆப்டமாலஜின்றது ஐ, டெர்மட்டாலஜின்றது ஸ்கின். ஸோ இது எல்லாமே இந்த 3 ஃபீல்டுலையும் நம்ம வந்து சாலிட் ஸ்டேட் லேசரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் இஸ் டென்டிஸ்ட்ரி, ஸோ பல் மருத்துவம் சொல்கிறோம்ல அதில், அண்ட் ஆப்டமாலஜி ஐஏ, அண்ட் தென் டெர்மட்டாலஜின்றது ஸ்கின். ஸ்கின்ல அப்படின்னும் போது ஸ்கின் கேன்சர் இல்லைனா ஸ்கின் ஏஜிங் டைப். ஸோ இப்போ லேசர் யூஸ் பண்ணி ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் லேசர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காஸ்மெட்டிக்ஸுக்கு கூட நம்ம மேஜராக சாலிட் ஸ்டேட் லேசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் கேஸ் லேசர். கேஸ் லேசர்ல நமக்கு தெரிஞ்சது வந்து ஹீலியம் நியான் லேசர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லேசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா கேஸ் லேசர் யூசஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ். சிங்கிள் கேசஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ மிக்சர் ஆஃப் கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் அண்ட் நியான். ஹீலியம்ன்றது ஒரு கேஸ், நியான்ன்றது ஒரு கேஸ். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்னது கேஸ், this type of gas laser. After applying a voltage from external source to the chamber, the atom in the gas are excited and produces a light in the process. So gas laser உடைய ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, some external source வந்து some voltage வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ 2 different gases அதை வந்து ஒரு ஸ்மால் சேம்பர்ல மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணும்போது அது எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து நம்ம வோல்டேஜ் அதில் அப்ளை பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த கேசஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து உனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷனால ஒரு லைட் பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகும். அதுதான் வந்து கேஸ் லேசர். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஜென்ரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு தான் இதையும் நம்ம கேஸ் லேசரையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் லேசர்ல ப்ராமினன்ட் இன் லேசர் ஃபேஸ் லிஃப்ட். ஃபேஸ் லிஃப்ட்ன்றது பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓகேவா, ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி டன் ஆன் த ஃபேஸ் அண்ட் நெக் டு ரிமூவ் த defects and imperfection in the sense wrinkles and sagging skin and the skin resurfacing. So இந்த அப்ளிகேஷனுக்கு தான் கேஸ் லேசரை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் இஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரின்றது என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிங்கிள்ஸ்லாம் முகத்தில் சுருக்கம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ கேஸ் டைப் ஆஃப் லேசரை நம்ம யூஸ் பண்ணி அந்த இம்பர்ஃபெக்ஷன் அந்த டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்கின் அண்டு ஃபேஸ் அண்டு நெக்கில் இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. So and then skin resurfacing. Skin resurfacing is the most powerful and effective form of anti-aging laser treatment. Anti-aging laser treatment என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is used to remove unwanted brown spot, acne and surgical scars. ஸோ சர்ஜிக்கல் ஸ்கார்ஸ் அப்படின்றது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அதுக்கான அந்த தழும்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஏக்கன்ஸ் ஏதாவது முகத்தில் வந்து சின்ன சின்ன காயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அண்ட் ஃபேஸில் உள்ள ப்ரௌன் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்டி ஏஜிங் லேசர் ட்ரீட்மெண்ட். இதுக்கும் வந்து நம்ம கேஸ் லேசரை தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அண்ட் தென் டை லேசர்.
ஸோ இது வரைக்கும் பார்த்த லேசர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்சஸ் எல்லாமே இப்போ டயோடில் சிலிகான் ஜெர்மானியம், சாலிட் ஸ்டேட்டில் ரூபி அண்ட் டியாக், அண்ட் கேஸ் லேசரில் வந்து கேஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் டை லேசரில் வந்து டை சப்ஸ்டான்சஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். த டை லேசர் சிஸ்டம் யூசஸ் எ டை அஸ் எ பேசிக் எலமெண்ட். ஓகேவா, டையை தான் வந்து பேசிக் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து லேசர் லைட் அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் டிபிக்கலி இன் லிக்விட் சொல்யூஷன். ஓகே, ஸோ டைன்றது இங்கே சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் லிக்விடாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை தான் நம்ம வந்து மீடியமாக இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைஸ் ஆர் அவைலபிள் அண்ட் ஈச் டை ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ரீஜியன். நிறைய டைஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னும் ஒவ்வொரு வேவ் லென்த்ல தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல டை லேசர்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி டயாக்சின், எத்தனால் அண்ட் டைமித்தில் சல்ஃபாக்சைடு. இது எல்லாமே வந்து லேசர் டைஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, the dye are purchased in the powder form, that is in solid form. அது பவுடர் ஃபார்மா எடுத்துக்கிட்டு அண்ட் தென் இந்த சால்வெண்ட்லாம் இருக்கு இல்லையா, பி டயாக்சின், எத்தனால் அண்ட் டைமித்தில் சல்ஃபாக்சைடு. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் இதுதான் வந்து சால்வெண்ட் சப்ஸ்டன்ஸ். அதாவது இந்த டை வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து லிக்விட் சொல்யூஷன், அது ஒரு டிசையர்ட் கான்சென்ட்ரேஷன்ல அது வந்து லிக்விட் ஃபார்மா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதை தான் நம்ம வந்து லேசருடைய மீடியமா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லேசர் இன் மெடிக்கல் அப்ளிகேஷன். இன்னும் நிறைய இருக்கு, பட் சிலபஸ்ல அந்த அளவுக்கு வாஸ்டா இல்லை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் கிரையோஜெனிக்ஸ். ஸோ கிரையோஜெனிக்ஸை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, ஸோ கிரையோஜெனிக்ன்றது என்னன்னா த ஸ்டடி அண்ட் யூஸ் ஆஃப் மெட்டீரியல் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர், வெரி லோ டெம்பரேச்சர். நமக்கு லோ டெம்பரேச்சர் நமக்கு தெரிஞ்சது 0 டிகிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு போனோம்னா நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா -20, -30 இது எல்லாமே வந்து நார்மல் லோ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிரையோஜெனிக் டெம்பரேச்சர்ன்றது இப்போ வரைக்குமே ஒரு சயின்டிஸ்டுக்கு எந்த பார்ட்ல ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தெரியல. ஓகே, பட் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்டன் டெம்பரேச்சரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு -180 அதுதான் பேசிக் டெம்பரேச்சர். ஓகே, -180 டிகிரி செல்சியஸை தான் வந்து கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதை வந்து மெடிக்கல் பர்பஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த அப்ளிகேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இன் மெடிசின், கிரையோஜெனிக் கூலிங் இஸ் யூஸ்ட் இன் சம் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் சச் அஸ் எம்ஆர்ஐ ஸ்கேனிங். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனிங்கில் கிரையோஜெனிக் கூலிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் கிரையோஜெனிக் சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரையோஜெனிக் சப்ஸ்டன்சஸ்லாம் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான், ஹீலியம் இது எல்லாமே வந்து கிரையோஜெனிக் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். எப்படி அதெல்லாம் லிக்விட் ஃபார்ம், எல்லாமே கேஸஸ் தான். ஓகேவா, ஸோ இது வந்து சர்டன் டெம்பரேச்சர்ல நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டெம்பரேச்சர், அதாவது அந்த 180 டிகிரி செல்சியஸ்ல வரும்போது அந்த கேசியஸ் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம கிரையோஜெனிக் சப்ஸ்டன்சஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன், லிக்விட் நியான், லிக்விட் ஹீலியம் இது எல்லாமே. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் தட் மெடிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிரையோஜெனிக்ஸை வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேஜராக ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸில். ஓகேவா, ஸோ ஏரோஸ்பேஸில் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் அதாவது லிக்விட் ஃபியூலாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபியூவல் சப்ஸ்டன்ஸ், அந்த ஃபியூலில் வந்து நம்ம வந்து லிக்விட் ஹீலியம் அண்ட் லிக்விட் ஹைட்ரஜன் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் டூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கட்டிங் டூல்ஸில் வந்து ஃபைல்ஸ், நைவ்ஸ், பிளேடு இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் நம்ம வந்து கிரையோஜெனிக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து கிரையோஜெனிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, அண்ட் தென் ஃப்ரோசன் ஃபுட். ஸோ ஃப்ரோசன் ஃபுட்டில் தான் மேஜராக நம்ம கிரையோஜெனிக்கோடைய
அப்ளிகேஷன் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அண்ட் தென் இட் டேக்ஸ் மோர் டேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படிங்கும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக வி ஹாவ் டு யூஸ் திஸ் கிரையோஜெனிக் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன், லிக்விட் நைட்ரஜன். இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ ரொம்ப நாளைக்கு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து கெடாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனோம் அப்படின்னா, வார் ஜோன் அண்ட் எர்த்குவேக் அந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் கிடைக்காது இல்லையா? ஸோ அப்போ ஒரு 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 கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, ஸோ இப்போ யூஸிங் திஸ் கிரையோஜெனிக் டெக்னிக்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் இந்த கிரையோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணிடணும். ஓகேவா? ஃப்ரோசன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஸோ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த இடத்துல எதுவும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எதுவுமே ஜென்ரேட் ஆகாமல் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து கெடாமல் அதை வந்து பார்த்துக்கும். ஓகேவா? அண்ட் தென் பிளட் பேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேர் பிளட் குரூப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேர் பிளட் குரூப்ஸை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்த பிளட் பேங்கிங்ல இந்த கிரையோஜெனிக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டு உள்ளார போகலாம். ஸோ மெடிக்கல் ஃபீல்ட் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இன் கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஏர் பிகேம்ஸ் லிக்விட் ஆர் ஈவன் எ சாலிட், லிவிங் டிஷ்யூ ஃப்ரீசஸ் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இதுதான் வந்து கிரையோஜெனிக் டெம்பரேச்சர். கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே வந்து எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்ல தான் இருக்கும். இட் பிகேம்ஸ் அ லிக்விட் அண்ட் ஈவன் சாலிட். ஓகே, எப்போனா அட் கிரையோஜெனிக் டெம்பரேச்சர்ல. அப்போ லிவிங் டிஷ்யூ வந்து ஃப்ரீசஸ் இன்ஸ்டன்ட்லி. ஸோ அப்போ அந்த அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லயோ இல்லை நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் டிஷ்யூ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின் போது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரையோபயாலஜி. கிரையோபயாலஜி அப்படின்றது என்னன்னா, பிரான்ச் ஆஃப் பயாலஜி இன்வால்விங் தி ஸ்டடி ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் ஆன் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்போ பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஃபார் ஃபியூச்சர் பர்போஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து கிரையோபயாலஜி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ யூஸிங் கிரையோஜெனிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, அண்ட் கிரையோ சர்ஜரி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சர்ஜரி அப்ளையிங் வெரி லோ டெம்பரேச்சர். தட் மீன்ஸ் டவுன் டு 196 டிகிரி செல்சியஸ், அதாவது -196க்கும் கீழே. ஓகேவா? ஸோ அந்த டெம்பரேச்சர்ல நம்ம வந்து சர்ஜரி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றோம், கிரையோஜெனிக் சர்ஜரி மேஜரா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிமூவ் த மேலிக்னன்ட் டிஷ்யூ, தட் மீன்ஸ் ரிமூவ் யுவர் கேன்சர் செல்ஸ். ஸோ அந்த டைப் ஆஃப் சர்ஜரிக்கு நம்ம கிரையோ சர்ஜரி நம்ம வந்து சொல்றோம். அண்ட் தென் கிரையோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, த எமர்ஜிங் மெடிக்கல் டெக்னாலஜி ஃபார் கிரையோ ப்ரிசர்விங் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் ரிவைவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் பாடி எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் பர்பஸ்க்காக இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்காக டெட் பாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த டெட் பாடி எல்லாத்தையும் எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ கிரையோனிக்ஸ் மூலயமா தான். கிரையோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா கிரையோஜெனிக்ஸ் உடைய ஒரு ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் கிரையோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கிரையோட்ரானிக்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ல ஒரு சில சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம வந்து கிரையோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கிரையோட்ரானிக்ஸ் நம்ம வந்து அதுக்கு நேம் கொடுக்கலாம். ஓகே, அண்ட் தென் இன்னொன்று கிரையோஜெனிக்ஸோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பிளான்டேஷன்ல மேஜரா இது வந்து ஒர்க் ஆகுது. டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது என்னன்னா, இந்த கிட்னி, ஹார்ட், லிவர் இது எல்லாமே டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க இல்லையா? இமீடியட்னா ஓகே, பட் பேஷண்ட் 1 பேஷண்ட் 2 ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த நம்மளுடைய ஆர்கன்ஸை எடுத்து அப்படியே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம கொண்டு போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய மூவிஸ்ல எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஆர்கன்ஸை கொண்டு போறாங்க அப்படின் போது, ஸோ எப்படி கொண்டு போறாங்கன்னா த்ரூ கிரையோஜெனிக் மூலயமா தான். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், அந்த லிவிங் டிஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா சர்டைன் டைம் பீரியட்ல அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா த்ரூ கிரையோஜெனிக்கை வந்து பேசிக்ஸா யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டு அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிரையோஜெனிக் ட்ரீட்மெண்ட்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கிரையோஜெனிக்லாம் நடக்குது, எந்த டெம்பரேச்சர்ல வந்து நடக்குது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷாலோ கிரையோஜெனிக்ஸ். ஸோ ஷாலோ கிரையோஜெனிக்ஸ் அப்படின்றது -85°C கீழே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து கூல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஷாலோ கிரையோஜெனிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளட்டிங். ஃப்ளட்டிங் அப்படின்றது என்னன்னா லிக்விட் சப்ஸ்டன்சஸை அப்படியே அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸோ லிக்விட் நைட்ரஜனையோ லிக்விட் ஆக்சிஜன் இல்லைன்னா லிக்விட் ஹைட்ரஜனையோ என்ன ஆப்ஜெக்டை நம்ம வந்து கூல் பண்ண வைக்கிறோமோ அதில் வந்து அந்த லிக்விட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ஃபர்தராக அந்த டெம்பரேச்சரை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டீப் கிரையோஜெனிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது -185°C கீழே கொண்டு போகிறது தான் டீப் கிரையோஜெனிக். ஷாலோ அப்படின்றது -85°C. ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டிங் அப்படின்றது ஷாலோ கிரையோஜெனிக்கு அடுத்த ஸ்டேஜ். -85க்கும் கீழே நீங்கள் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லிக்விட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது ஃப்ளட்டிங். டீப் கிரையோஜெனிக் அப்படின்றது -185°C கீழே இல்லைன்னா விச் இஸ் ஈக்குவல் டு -185 அண்ட் பிலோ 185க்கு கீழே கொண்டு போகிறது தான் வந்து டீப் கிரையோஜெனிக் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரையோ சர்ஜரி. ஸோ கிரையோ சர்ஜரி அப்படின்றத முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என்ன அப்படின்றத. ஸோ சர்ஜரியில் மேக்ஸிமம் கேன்சர் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் கிரையோ சர்ஜரி நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா யூசிங் எக்ஸ்ட்ரீம் கோல்டு ப்ரொடியூஸ்ட் பை லிக்விட் நைட்ரஜன் ஆர் ஆர்கன் கேசஸ். ஆர்கன் கேசஸ் அப்படின் போது அந்த ஹீலியம் நியான்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணி அண்ட் இட்ஸ் யூஸ்டு டு டெஸ்ட்ராய் த அப்நார்மல் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ ஸ்கின்லேயும் சரி ஸ்கின் டியூமர்ஸ்லையும் சரி பார்த்தீங்கன்னா போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூமர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிரையோஜெனிக் டெக்னிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் யூஸ் டு ட்ரீட் எக்ஸ்டர்னல் டியூமர்ஸ் சச் தோஸ் ஆன் த ஸ்கின்க்கு மேலே. ஸோ எக்ஸ்டர்னலும் சரி இன்டர்னலும் சரி ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸுமே. ஸ்கின் கேன்சர் மேக்ஸிமம் மேலே எக்ஸ்டர்னலாக இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் டியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே இருக்கு இல்லையா, லங்ஸில் ஃபார்ம் ஆகிற டியூமர்ஸ், கிட்னியில் ஃபார்ம் ஆகிற டியூமர்ஸ், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல். அண்ட் ஸ்கின்னுக்கு மேலே ஃபார்ம் ஆகிறது எக்ஸ்டர்னல். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டியூமர்ஸையும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லிக்விட் நைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆர்கன் கேசஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல்னா ஓகே டேரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்டர்னல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்டன் டைப் ஆஃப் ப்ரோபை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரையோ ப்ரோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கிரையோ ப்ரோபை நம்ம வந்து பாடியை உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டு, ஸோ கிரையோ ப்ரோப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் லிக்விட் கேஸஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நார்மல் ப்ரோபால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அது சர்டன் அதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -185 -195 -200. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் டெம்பரேச்சரை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சர்டன் டைப் ஆஃப் டிவைசஸ் நமக்கு தேவை இல்லையா? அதை தான் இந்த இடத்துல கிரையோ ப்ரோப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கிரையோ ப்ரோபை யூஸ் பண்ணி அந்த கிரையோ ப்ரோப் உள்ளார நம்ம லிக்விட் நைட்ரஜனை சர்க்குலேட் பண்ணி நம்மளுடைய டியூமர்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சின்ஸ் மெனி இயர்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ஸோ ஸ்கின் கேன்சருக்கு ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரையோ சர்ஜரி டெக்னிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ்யூ டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளட் பிளேட்லெட் ப்ரிசர்வேஷன். முன்னாடி நான் சொன்னதுதான் டிஷ்யூ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன? ஸோ ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஓகேவா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின் போது த்ரூ கிரையோஜெனிக் கேஸஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஷ்யூவை டேமேஜ் ஆகாம அந்த ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அண்ட் பிளேட்லெட் ப்ரிசர்வேஷன் அப்படின்றது பிளட் பேங்க். நான் சொன்ன மாதிரி ரேர் பிளட் குரூப்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போது இந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளட் பார்ட்டிகல்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பிளட் பேங்க்கில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஒரு சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கிரையோஜெனிக் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ், டோனர் ஆர்கன்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் அந்த கிரையோஜெனிக் டெம்பரேச்சரில் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கிரையோஜெனிக் அப்ளிகேஷன் இன் மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ இன்னைக்கு